ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஓட்ஸ் கஞ்சி. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கப் ஓட்ஸ் அண்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது. இப்போ ஒரு பாத்திரத்தை காய வச்சிடலாம். அந்த பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கரலாம். அதில் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் அதை நம்ம நல்லா கிளறி விடணும். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம அடுத்தடுத்த பொருள்களை இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். அந்த கண்ணாடி பதம் இப்போ வந்துருச்சு. அது கூட நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் கொஞ்சம் போகணும். அது வரைக்குமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போயாச்சு. அது கூடவே நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாய் அண்ட் தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2-3 கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் காரம் நிறையா எடுத்துக்க மாட்டோம், அதனால் நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா நிறைய காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் அல்லது 3 கூட அது கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல் சுத்தமாகவே இல்லை. தக்காளி வெங்காயம் கூட நல்லா கொஞ்சம் வதங்கியாச்சு. அது கூடவே நம்ம வச்சுருந்த 1 கப் ஓட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா அந்த ஓட்ஸ் வறுபட்டு வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஓட்ஸோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இது கூட நம்ம 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓட்ஸ் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. அதுதான் அந்த ஓட்ஸ் வெந்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா கிளறிக்கங்க. இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்ஸ் வெந்து வர்றது நமக்கே தெரியுது. இப்போ பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம வாட்டர் எல்லாத்தையும் ஓட்ஸ் குடிச்சிருச்சு. ஸோ கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி அண்டு புதினாவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் அப்படியே போட்டுறாதீங்க. அது சாப்பிடும்போது நம்ம வாயில் தட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா கலந்தாச்சு. அந்த ஓட்ஸோட ஹீட்டுக்கே புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் அது கூடவே 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஓட்ஸ் கூட பால் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே தனிங்க. ஓட்ஸோட பால் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கலந்துருச்சு. பால் ஆட் பண்ணிவிட்டு அந்த நல்லா கொதிச்சு வரணும். பால் எப்பொழுதுமே நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம் இல்லையா? அதனால் பால் கொதிச்சு வர்றது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இடையில நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெப்பரும் காரத்தை கொடுக்கும். அண்ட் பச்சை மிளகாய் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் தேவையில்லை. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்டு குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த ஓட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. இனிப்பாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இல்லை காரமாக வேணும்னாலும் இந்த மாதிரி பெப்பர் தூக்கலாக போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.